السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்ல நாயன் அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறை தூதரும் ஆவார்கள் என்று சாட்சியம் பயின்றவனாய் இன்றைய ஜும்மாவுடைய உரையின் தலைப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் வழங்க இருக்கிற அந்த இறையச்சம் என்கின்ற இறையச்சத்தை பெற்றுக்கொள்வதற்கு இறைவன் எமக்கு வாய்ப்பளித்திருக்கிற இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வோம் என்ற கருப்பொருளில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய மாதத்தை குறித்து சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல்தான் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் மிக்கவர்களாக மாற வேண்டும், தக்குவாதாரிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இந்த இறையச்சத்தை வழங்குவதற்காக வேண்டித்தான் ரமலானுடைய நோன்பை இறைவன் விதியாக்கி இருக்கிறான். அப்படியானால் நோன்பு நோட்டுவிட்டால் இறையச்சம் எங்களுடைய உள்ளத்தில் குடிகொள்ள வேண்டும், நாம் தக்குவாதாரிகளாக மாற வேண்டும் என்பதுதான் இறைவன் எதிர்பார்ப்பது. இந்த தக்குவா என்கிறது எம்முடைய உள்ளத்தில் குடிகொள்ள வேண்டுமாக இருந்தால், நாம் இறையச்சமிக்கவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் இந்த ரமலானை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது பயம் இருக்கிறது என்பதன் வெளிப்பாடுதான் அவனுடைய அமல்களில் அது வெளிப்படும். அவன் நாளாந்தம் செய்கின்ற தொழுகைகளில் அது வெளிப்படும். அவன் இந்த ரமலானுடைய மாதத்தில் எப்படி அமல்களோடு கழிக்கின்றானோ அது அவனுடைய இறையச்சத்தின் வெளிப்பாடுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா ஆரம்பமாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எனக்கும் உங்களுக்கும் இதோ இன்றோடு நாம் 3வது நோன்பில் இருக்கிறோம், ரமலானுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். இப்படி 3 நாட்களை அடைந்திருக்கிற நாம் அப்படியே எம்முடைய கடந்த அந்த 3 நோன்புகளையும் கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பார்த்தால் எப்படி நாம் கழித்திருக்கிறோம், எவ்வளவு குர்ஆனை ஓதி இருக்கிறோம், எப்படி எத்தனை நாட்கள் 11 ரக்காத்துக்களையும் விடாது தொழுதிருக்கிறோம், அந்த ரமலானுடைய அந்த 3 நாட்களிலும் நாம் எப்படி நல்லமல்களில் ஈடுபட்டிருக்கிறோம், நன்மையான காரியங்களை செய்திருக்கிறோம் என்று நாமே சுய பரிசோதனை செய்து பார்த்தால் அதிகமான பேர் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். தொழுகையை மாத்திரம் தொழுது கொள்வார்கள், குர்ஆனை ஓதுவதில் பொடுபோக்காக இருப்பார்கள். அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்தது இறையச்சத்தை வளர்த்து கொள்வதற்குத்தான். அந்த இறையச்சத்தின் வெளிப்பாடு அமல் இபாதத்துகளினூடாகத்தான் வெளிப்படுகிறது. அப்படியானால் 3 நாட்கள் அந்த நோன்பையும் நாம் கொஞ்சம்
சுய பரிசோதனை செய்து பார்த்து இனி வரக்கூடிய நாட்களில் சரியான முறையிலே அந்த ரமலானை கழிப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் செய்திருக்கிற மிகப்பெரிய அருள்தான் இந்த 3 நோன்புகளை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆரோக்கியமாக இருக்கிறோம். எத்தனையோ நோயாளிகள் வீடுகளிலே நோய்வாய்ப்பட்டு நோன்பை சரியாக நோற்றுக்கொள்ள முடியாமல் தொடர்ச்சியான நோயாளிகளாக இருந்து கொண்டு நோன்பு நோக்க முடியவில்லையே, நான் அதற்கு விதியா கொடுக்க வேண்டுமாம், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எத்தனை நாட்களுக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கிலோ கொடுக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தை தந்து 3 நோன்புகளை கடந்து செல்ல வைக்கிறான் என்று சொன்னால் அடுத்த ரமலான் என்னையும் உங்களையும் ஆரோக்கியமான ரமலானாக சந்திக்குமா என்பது எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் பேசுகிற நானும் சரி, உட்கார்ந்திருக்கிற நீங்களும் சரி, உங்களுடைய உள்ளங்களுக்குள்ளாலும் என்னுடைய உள்ளத்திற்குள்ளாலும் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த ரமலானோடு நான் இருக்கிறேன், இந்த ரமலானில் நான் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அடுத்த ரமலானில் நான் ஆரோக்கியமானவனாக இருப்பேனா என்பது சந்தேகிக்கின்ற அளவுக்கு தான் இந்த ரமலானில் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். நாம் ரமலானுடைய நோன்பை நோட்கிறோமே, இந்த நோன்பை நோட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உடல்நிலையும் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ஒவ்வொருவரும் உள்ளத்திற்குள்ளால் பயந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு ஏதோ ஒரு நோய் எனக்குள்ளால் தொற்றிக் கொண்டிருக்கிறதா, என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அடுத்த ரமலான் அல்லது அதற்கு முன்னால் நான் மரணித்து விடுவேனா என்கிற பயத்தை ஊட்டிக் கொண்டிருக்கிறது இந்த நோய்கள். அப்படியானால் அடுத்த ரமலானுக்கு முன்னால் நாம் மரணித்து விடுவோமாம், அல்லது அடுத்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியத்தோடு இருக்கிற நிலையில் வருமா என்பதை நானும் நீங்களும் உறுதி செய்ய முடியாத ஒரு காலம் சகோதரர்களே. அப்படியானால் 3 நாட்களை ஆரோக்கியமாக கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இனி வரக்கூடிய நாட்களை நானும் நீங்களும் ஆரோக்கியமாக அமல் இபாதத்துகளோடு அந்த நாட்களை கழிப்பதற்கு நானும் நீங்களும் முயற்சி எடுக்க வேண்டும். நோயாளிகளுடைய புலம்பலை எடுத்து பாருங்கள். என்ன செய்வது, நோன்பு பிடிக்க முடியவில்லை. வீட்டில் எல்லோருமே நோன்பு பிடிக்கிறார்கள், சிறுசுகள் எல்லாமே நோன்பு பிடிக்கிறார்கள். எனக்கு நோன்பு பிடிக்க முடியவில்லையே, நான் நோயாளியாக இருக்கிறேனே, என்னுடைய கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கிறதே, நான் சீனி நோயாளியாக இருக்கிறேனே, எனக்கு கேன்சராக இருக்கிறது என்று ஒவ்வொரு நோயாளிகளும் வீடுகளில் இருந்து கொண்டு அழுது கொண்டு நோன்பை நோக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் செய்த அருள் ஆரோக்கியத்தோடு ரமலானை தந்திருக்கிறான். அப்படியானால் சகோதரர்களே, இந்த ரமலானை நானும் நீங்களும் கைவிட்டு விடக்கூடாது. அல்லாஹ் இந்த ரமலானின் மூடாக என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகின்ற மாற்றம் தான் தக்வா. நான் மரணித்து விட்டால் நாளை மறுமையில் என்னுடைய நிலை என்ன என்பதை குறித்த சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதற்கு இறையச்சத்தை இறைவன் இந்த ரமலானில் பரிசாக தருகிறான். அப்படியானால் இந்த ரமலானுடைய மாதத்தில் எம்முடைய உள்ளங்கள் இறையச்சத்தால் நிரம்ப வேண்டும். ஏன் அல்லாஹு தஆலா இறையச்சத்தை தருகிறான்? ஏன் அல்லாஹு தஆலா இறையச்சத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கிறான்? நாளை மறுமையில் உனக்கு சுவனம் வேண்டுமாக இருந்தால், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணையில் உனக்கு வெற்றி வேண்டுமாக இருந்தால் இறையச்சம் இல்லாமல் நாளை மறுமையில் வெற்றி கிடையாது. நாளை மறுமையில் சொர்க்கம் போக முடியாது. திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல இடங்களில் சொல்லுகிற பொழுது இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக தக்வா யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவர்கள் தான் மறுமையில் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் நாளை மறுமையில் வெற்றியாளர்கள். தில்கல் ஜன்னத்துல்லதி நூரிசு மின் இபாதினா மன் கான தக்கியாம், யாரெல்லாம் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நாளை மறுமையில் சுவர்க்கத்தை நான் அனந்தரமாக கொடுப்பேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். நாளை மறுமையில் வெற்றி, விசாரணையில் வெற்றி, சுவர்க்கத்திற்குள் கால் வைக்க வேண்டுமாக இருந்தால் இறையச்சம் வேண்டும், தக்வா வேண்டும். அந்த தக்வாவை தருவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறான். அதில் நோன்பு நோட்க வைத்திருக்கிறான். அதில் அமல் இபாதத்துகளை செய்து இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்குரிய மாதமாக இறைவன் வைத்திருக்கிறான். நாளை மறுமையில் வெற்றி வேண்டுமாக இருந்தால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நீண்ட ஒரு ஹதீஸிலே சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முல்கா, அறிந்து கொள்ளுங்கள் உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. வைதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு,
அந்த சதை துண்டு சீர்பட்டு விட்டால், சரியானதாக ஆகிவிட்டால், சலகல் ஜசது குல்லுகும், அவனுடைய உடல் முழுவதும் சீராகி விடுகிறது. வைதா பசதத், அது சீர்கட்டு விட்டால், பசதல் ஜசது குல்லுகும், அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே சீர்கட்டு விடுகிறது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்றார்கள். அதுதான் உள்ளம் என்றார்கள். இந்த உள்ளம் சீராக இல்லை என்றால், இந்த உள்ளம் இறையச்சத்தால் நிரம்பவில்லை என்றால், அவனுடைய அமல் இபாதத்துகள் பலவீனமாக இருக்கும், அவனுடைய அமல்கள் குறைவாக இருக்கும், அவனிடத்தின் நல்லறங்கள் குறைவாக இருக்கும். இந்த உள்ளம் இறையச்சத்தால் நிரம்பி சீர்பட்டு விட்டால் அவனுடைய அமல்கள், அவனுடைய நாளாந்த செயல்பாடுகள், அவனுடைய நல்லறங்கள் சிறந்ததாக இருக்கும், நிலையானதாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது மோசமாகிவிட்டால் உன் செயல்பாடும் மோசம்தான். இது சரியாக இருந்துவிட்டால் உன்னுடைய ஏனைய காரியங்கள் எல்லாமே சரியானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்னொரு சந்தர்ப்பம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அத்தக்குவா ஹாஹுனா என்றார்கள். தக்குவா என்கிறது இங்கே என்று சொன்னார்கள். உள்ளத்தை காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தக்குவாவை நாவினால் பேச முடியாது. வேண்டுமானால் உலகுக்கு முன்னால், மக்களுக்கு முன்னால், பாராட்டு கிடைக்கப்படுகின்றவர்களுக்கு முன்னால் தக்குவாவுடைய வார்த்தைகளை சொல்லலாம். நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று நாவினால் சொல்லலாம். ஒரு நாளும் மனசாட்சிக்கு எவனாலும் சொல்ல முடியாது, நான் தக்குவா உள்ளவன், நான் தக்குவா உள்ளவன் என்று. ஒருவன் பாவம் செய்த நிலையில் நான் அல்லாஹ்வை பயந்தவன், பாவங்களையும் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்து கொண்டு நான் அல்லாஹ்வை பயந்தவன் என்று ஒரு நாளும் உள்ளத்தோடு பேச முடியாது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்தக்குவா ஹாஹுனா, அத்தக்குவா வாயை காட்டவில்லை, தக்குவா என்று நாவை காட்டவில்லை, உள்ளத்தை காட்டினார்கள். இதன் மாற்றம் மிக முக்கியமானது. இந்த உள்ளத்தில் இறையச்சம் என்பது இறைவனோடு உள்ள தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த உள்ளத்தை எவனாலும் பார்க்க முடியாது, அறிய முடியாது, படைத்த ரப்பை தவிர. அந்த ரப்பல் ஆலமீன் எங்களுடைய ஒவ்வொரு அமல்களுக்கும் இறைவன் கூலி போடுகின்ற பொழுது இறையச்சத்தை, உள்ளத்தை பார்த்துத்தான் இறைவன் அமல்களுக்கு கூலி போடுகிறான். ஒருவன் தொழுகிறானாம், ஏன் தொழுகிறான், எதற்கு தொழுகிறான், அவனுடைய தொழுகையின் பொழுது அவனுடைய உள்ளம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது, அவன் எந்த நோக்கத்தோடு தொழுகிறான் என்பதை வைத்துத்தான் இறைவன் கூலி எழுதுகிறான். அப்படியானால் அன்புள்ள சோதரர்களே, எம்முடைய உள்ளங்கள் சீர்பட்டு இறையச்சத்தால் நிரம்பி இருந்தால்தான் சரியான முழுமையான கூலிகளை இறைவன் வழங்குகிறான். இந்த இறையச்சம் என்கிறது மிகவும் சிரமப்பட்டு வணக்க வழிபாடுகள் செய்து பெறக்கூடிய ஒன்று அல்ல. அல்லாஹ் தஆலா உள்ளத்திலே தக்வாவை தருகிறானே, இந்த தக்வாவை மிகவும் சிரமப்பட்டு அமல் செய்ய வேண்டும். கஷ்டப்பட்டு உன்னை நீ வருத்தி கொண்டு தொழ வேண்டும், உன்னை நீ வருத்தி கொண்டு நோன்பு பிடிக்க வேண்டும், உன்னை நீ வருத்தி கொண்டு குர்ஆனை ஓத வேண்டும் என்பதை இறைவன் விதியாக வைக்கவில்லை. மிகவும் மிகவும் இலவுபடுத்தி இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தக்வாவை தருகிறான். நீ கஷ்டப்படக்கூடாது, நீ சிரமப்பட்டு அமல் செய்யக்கூடாது. நீ உன்னுடைய உள்ளத்தில் நல்லெண்ணத்தோடு அழகான முறையில் நீ இபாதத் செய். நீ உன்னை சிரமப்படுத்தி கொண்டு செய்து விடாதே. யாராவது உங்களை நீங்கள் சிரமப்படுத்தி கொண்டு உங்களுடைய சக்திக்கு அப்பால் நீங்கள் அமல் செய்வீர்களே, ஆனால் அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டிற்கு வருகிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் இருக்கிற நேரம் ஆயிஷா ரதியல்லாஹுடைய வீட்டுக்கு வராங்க. வார நேரம் அந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களோடு ஒரு பெண்மணி பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை கண்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கேட்கிறார்கள், யார் அந்த பொம்பளை என்று கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வர்ணிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? லா தனாமு ஃபில் லைல், அவள் இரவில் தூங்க மாட்டாள். அந்த பெண் யார் தெரியுமா? ராவையில தூங்குற பெண் அல்ல, அவர் இரவு முழுவதும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பெண்மணியுடைய வணக்க வழிபாட்டை வர்ணித்து கொண்டு போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நிறுத்துங்கள் என்றார்கள். அந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை சொல்கிறார்கள், குது மினல் அமாலி மா துதீகுன், உனக்கு சக்திக்கு ஏற்றவாறு நீ அமல் செய். ஃபைன்னல்லாஹ லா யமல்லு ஹத்தா தமல்லும், நீ சோர்வடைகின்ற வரைக்கும் அல்லாஹ் சோர்வடைகின்றவன் அல்ல. உன்னுடைய உடல் உறுப்புகள் உன்னுடைய அமல் இபாதத்துகளுக்கு எப்படி உனக்கு
வசதி வாய்ப்பாக இருக்கிறதோ, எவ்வளவுக்கு உனக்கு சக்தியை தருகிறதோ அந்த அளவுக்கு செய்து கொள். உன்னை நீ வருத்தி கொண்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு விடாதீர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை சொல்கிறார்கள். அப்படியானால் தக்வாவின் வெளிப்பாடு உடலை வருத்தி கொண்டு, தூக்கத்தை தொலைத்து கொண்டு, பசியோடு பட்டினியோடு வருடம் முழுக்க கழிப்பது அல்ல என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்படியானால் எங்களுக்கு இறையச்சம் உள்ளத்திற்கு வருவதற்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாம் அமல் செய்தால்தான் இறையச்சம் எங்களுடைய உள்ளத்தில் குடிகொள்ளும். ஒருவர் ஆக்ரோஷமாக அல்லது ஒரு ஆசை காரணமாக அதிகம் அவர் இபாதத் செய்வாரேயானால் அது தொடர்ச்சியானதாக இருக்காது. ஒருவர் தன்னை வருத்தி கொண்டு தொடர்ச்சியாக செய்ய மாட்டார். சில நாட்களில் அது முற்று பெற்றுவிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுக்கு அஹப்பல் அமாலி இலல்லாம், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது அமல் என்ன தெரியுமா? வஇந்தாம அதா அதுவமுஹா வஇன் கல்ல, நீ செய்கிற அமல் கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். நீ நிறைய செஞ்சு அரவாசில நின்று விடுறது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் அல்ல. கொஞ்சம் செஞ்சாலும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு போகிற அமல் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அப்படியானால் யோசித்து பாருங்கள், இறையச்சத்தின் வெளிப்பாடு தன்னை வருத்தி கொண்டு அமல் செய்வதல்ல. இன்னொரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவருடைய வீடு மனைவிமாருடைய வீட்டுக்கு 3 நபித்தோழர்கள் கொண்ட கூட்டம் போகிறது. 3 நபித்தோழர்கள் போகிறார்கள். நபியுடைய மனைவிமாருடைய வீட்டுக்கு போய் கேட்கிறாங்க, நபிகளாருடைய வணக்கம் எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்கத்தை அந்த நபியுடைய மனைவிமார்கள் எல்லாம் வர்ணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கு நின்றால் ஹத்தா ததஃபத்தர கதமாகும், அல்லாஹ்வுடைய தூதருடைய கால் வெடித்து விடுகின்ற அளவுக்கு, வீங்கி வெடித்து விடுகின்ற அளவுக்கு அவர்கள் நின்று தொழுவார்கள். அப்படியான அந்த வர்ணனை நபியுடைய மனைவிமார்கள் சொன்ன நேரம் அந்த 3 நபித்தோழர்களும் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? நபி எங்க, நாங்க எங்க? கது குஃபிரலஹுமா தகந்தம மின் தம்பிஹி வமா தஅக்கர், அந்த நபியும் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி, அவர் எங்க நாங்க எங்க என்று அந்த 3 நபித்தோழர்களும் முடிவெடுக்கிறார்கள். அதில் ஒருவர் சொல்கிறார், அம்மா அன உஸல்லில் அபதம், நான் இன்றிலிருந்து இரவு முழுவதும் நான் நின்று வணங்குவேன். வலம் அர்குத், நான் தூங்க மாட்டேன், நான் இரவு முழுவதும் தொழப்போகிறேன் என்று முடிவெடுக்கிறார். அடுத்தவர் முடிவெடுக்கிறார், அன அஸ்வமுத்தஹிர வலா உஃப்திர், நான் காலம் முழுக்க ஒரு நாள் விடாமல் தொடர்ச்சியாக நான் நோன்பு பிடிக்க போகிறேன், நோன்பை விட்டு விட மாட்டேன் என்று ஒருவர் முடிவெடுக்கிறார். அடுத்தவர் முடிவெடுக்கிறார், நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன், நான் திருமணமே முடிக்க மாட்டேன், வணக்க வழிபாடுகளில் என்னை நான் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளப் போகிறேன் என்று 3 பேரும் 3 விதமாக முடிவெடுத்தார்கள். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேள்விப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சந்திக்கிறார்கள். நீங்கள் தானா அன்தும் உள்ளதீன குல்தும் கதாவ கதாம், நீங்க தானா இப்படி சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், இப்படி முடிவெடுத்தவர்கள் நீங்கள் தானா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னி அக்ஷாக்கும் லில்லாம், அம்மா வல்லாஹி அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இன்னி அக்ஷாக்கும் லில்லாம், நான் உங்களை விடவும் அல்லாஹ்வை பயப்படுகின்றவன், வஅத்காக்கும் லஹு, நான் அவனுக்கு அதிகம் பயப்படுகிறவன், அச்சம் உள்ளவன், தக்வா உள்ளவன், உங்களை விடவும் நான் தக்வா உள்ளவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லக்கின்னி அஸுமு வ உஃப்திரு, நான் நோன்பு பிடிக்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன், நோன்பு பிடிக்கிறேன், நோன்பு இல்லாமலும் நாட்களை கழிக்கிறேன், நான் தொழவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், நான் பெண்களை திருமணமும் முடித்திருக்கிறேன். யார் என்னுடைய சுன்னாவுக்கு மாறு செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த 3 நபித்தோழர்களும் எடுத்த முடிவு என்ன? தக்வாவின் வெளிப்பாடு. தக்வா, அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். நபி அந்த அளவுக்கு வணங்குகிறார் என்றால், அவர் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி, அவர் அந்த அளவுக்கு செய்கிறார் என்றால் நானும் செய்யணும் என்று முடிவெடுத்த நபித்தோழர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தக்வாவின் வெளிப்பாடு என்னது? உங்களை விடவும் நான் அல்லாஹ்வை பயந்தவன், உங்களை விடவும் நான் தக்வாவில் உயர்ந்தவன்.
என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை சொல்கிறார்கள். அப்படியானால் நாம் சிந்திக்க வேண்டும், எம்மை வருத்தி கொண்டு அமல் செய்வது தக்குவாவின் வெளிப்பாடு அல்ல. அது தக்குவாவின் வெளிப்பாடு அல்ல. ஒரு சந்தர்ப்பம், ஆரம்ப காலத்தில் இந்த நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டிருந்தது தெரியுமா? இன்றைக்கு நாம் நோட்கிற இந்த நோன்பு ஆரம்ப கட்டமாக இந்த நோன்பு கடமையாக்கப்படுவது பல படித்தரங்களில் தான் நோன்பு கடமையாக்கப்படுகிறது. அதிலே ஒரு படித்தரம் தான் நோன்புடைய காலம். அதாவது ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து மறுநாள் மாலை நேரம் வரைக்கும் நோன்பு பிடிப்பார். அவர் மாலை நேரம் வந்ததும் அவர் சூரியன் மறைந்து விட்டால் நோன்பு திறந்து விட வேண்டும். அவருக்கு சாப்பிடுவதற்கும் நோன்பு திறப்பதற்கும் உரிய நேரம் எவ்வளவு கால அவகாசம் என்றால் மகரிபுடைய நேரத்திலிருந்து இஷாவுடைய நேரம் வரைக்கும் தான். மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் தான் அவர் சாப்பிட முடியும், அவர் குடிக்க முடியும், அவர் இல்லறத்தில் ஈடுபட முடியும். அந்த இஷாவுடைய நேரம் கடந்து விட்டால், அவருக்கு தூங்கி விட்டாலோ அல்லது இஷாவுடைய நேரம் கடந்து விட்டாலோ அதற்கு பின்னால் அவருக்கு சாப்பிட முடியாது. எப்ப சாப்பிட வேண்டும்? மறுநாள் மாலையில் தான் இஃப்தார் செய்ய வேண்டும். இப்படித்தான் நோன்பு கடமையாக இருந்தது. அந்த எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த தக்வாவை கொடுப்பதற்கு இந்த ரமலானுடைய மாதத்தை மிக இலகுவாக்கி வைத்தான் தெரியுமா? அமல்களில் மிக இலகுவை ஏற்படுத்தினான் தெரியுமா? ஆரம்பத்தில் இப்படித்தான் நோன்பு கடமையாக இருந்தது. மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில தான் திங்கிறது குடிக்கிறது எல்லாம். அதை தாண்டி விட்டால் மறுநாள் இஃப்தாருடைய நேரத்தில் தான் நோன்பு திறக்க வேண்டும். இப்படியாக வைத்திருந்த அல்லாஹ் தஆலா ஒரு நாள் என்ன செய்கிறார்? யார்? கைஸ் இப்னு சிர்மா என்று அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் வேலைக்கு போய்த்து அப்படியே வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்து மனைவிடத்தில் கேட்கிறார், ஐந்தகி தஆமுன், உங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். இவர் தொழிலுக்கு போனதுனால மிகவும் உடல் கஷ்டப்பட்ட நிலையில் இவர் வருகிறார். சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கிறதாம் என்று கேட்கிறாங்க. அதாவது மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நோன்புடைய காலம். அப்ப மனைவி சொல்ற எந்த உணவும் இல்லை அப்படி என்றாங்க. அப்படி சொல்லுகிற நேரம் இவர் சொல்லுகிறார், நான் கொஞ்சம் உணவுகளை தேடிவிட்டு வருகிறேன் என்று சென்று மீண்டும் வந்து அந்த நேரத்திற்குள் இவருக்கு தூக்கம் போய்விடுகிறது. அந்த களைப்பின் காரணத்தினால் விழித்து பார்த்தார், இஷாவுடைய நேரம் கடந்து விட்டது. இனிமேல் சாப்பிடவும் முடியாது, குடிக்கவும் முடியாது. இனிமேல் சாப்பிடணுமாக இருந்தால் அடுத்த நாள் மகரிபுக்கு தான் சாப்பிடணும். ஏற்கனவே இவர் மகரிபுடைய நேரத்தில் வந்தவர் பசியோடு இருக்கிறார். பசிக்கு உணவு ஏதாவது இருக்கிறதா என்று தான் கேட்டார். அந்த பசியோடையே அவர் அந்த அடுத்த நாளையும் கழிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் ஆளாகிவிட்டார். அப்ப அவர் சாப்பிட்டது எப்ப? முந்த நாள், அதற்கு முந்தின நாள் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே சாப்பிட்டார். ஒரு நாள் கிடக்கிறது, அடுத்த நாள் மகரிபுக்கு இஷாவுக்கு இடையில தான் அவர் சாப்பிட வேண்டி இருக்கிறது. 2 நாட்கள் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற நேரம் அவருடைய மனைவி வந்து பார்க்கிறாங்க, மாப்பிள்ளை தூக்கம், கணவன் தூங்கிவிட்டார். அப்படியே அவர்கள் இருவரும் அந்த நாட்களை கழிக்கிற நேரம் தான் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகிறான். உஹில்லலக்கும் லைலத ஸியாமி ரஃபஸு இலா நிசாயிக்கும், உங்களுடைய மனைவியோடு நீங்கள் ரமலானுடைய இரவுகளில் நீங்கள் கூடுவது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகிற பொழுது இந்த வசனத்தை மறக்கிறான். வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அஸ்வதி கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வத். அதாவது இரவு கயிற்று அதாவது கருப்பு கயிற்றிலிருந்து வெள்ளை கயிறு வெண்மையாகின்ற வரைக்கும் நீங்கள், அதாவது ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம், குடிக்கலாம் என்ற அனுமதியை அல்லாஹ் கொடுக்கிறான். அன்புள்ள சகோதரர்களும், ஆரம்பத்தில் நோன்பு அப்படி கடமையாக்கப்பட்டது. மக்ரிபுக்கு இஷாவுக்கு இடையில தான் திங்கணும், குடிக்கணும். அப்படியான நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா இந்த நபித்தோழர்களுக்காக வேண்டி இந்த அதாவது ரமலானை இன்னும் இலகுவாக்கி கொடுக்கிறான். அதை அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல நோன்பை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், உங்களுக்கு கஷ்டத்தை அல்லாஹ் நாடவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படியானால் அன்புள்ள சகோதரர்களே, சிரமப்பட்டு அமல் இபாதத் செய்வதல்ல, இந்த ரமலானை முழுமையாக வணக்க வழிபாடுகளோடு நாம் கழிக்க வேண்டும். எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு அமல்களை நாம் செய்ய வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால்
நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் இறையச்சத்தை வளர்க்க வந்த மாதம், எம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை குடிகொள்ள வைக்க வந்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். எம்முடைய சக்திக்கு அப்பால் எந்த அமல்களும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலையை இறைவன் வைத்திருக்கிற மாதம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு அமல்கள் செய்வதற்கு சில ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து வைக்கிறான். சில ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்கிறான். உங்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் அமல் செய்வது மிகவும் உங்களுடைய உடலுக்கு கஷ்டமானதல்ல, உங்களுடைய உடலுக்கு சிரமமானதல்ல. நாம் பார்க்கிறோமா இல்லையா, இரவு 11 ரக்காத்துக்களை ஜமாத்தோடு தொழுகிறோம். தொழுது விட்டால் உடல் வருத்தத்தோடு போய் தூங்க வேண்டும் தானே. எங்களுக்கு இரவு முழுவதும் விழித்து கொண்டிருக்க உள்ளமிடம் கொடுக்கிறது. வீட்டுக்கு போனா தூங்குவதை விடவும் ஒரு கொஞ்சம் குர்ஆனை எடுத்து ஓதுவோம் என்கிற மனோநிலையை எங்களுடைய உள்ளத்திற்கு புத்துணர்ச்சியை ஊட்டக்கூடிய அளவுக்கும் இறைவன் இந்த ரமலானுடைய மாதத்தை வைத்திருக்கிறான். அப்படியானால் அன்புள்ள சோதர்களே, அல்லாஹு தஆலா ஏற்பாடுகளை செய்துதான் வைக்கிறான். இந்த ரமலானில் இறையச்சம் வேண்டுமாம், உன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு அமல் இபாதத்துகளை நீ செய்து கொள் என்கிற வியதியை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் அர்ஸல ரசூலஹு பில் ஹக்கி பஷீரா வ நதீரா வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களுடைய உள்ளங்களுக்கு இறையச்சத்தை வழங்குவதற்காக வேண்டி இந்த ரமலானை வைத்திருக்கிறான். அதே நேரம் எம்முடைய உடல்நிலைக்கு ஏற்ப அமல் இபாதத்துகளில் நாம் அதிகம் ஈடுபட வேண்டும். எம்மை வருத்தி கொண்டு அமல்கள் செய்துவிடக் கூடாது என்கின்ற நியதியையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே நேரம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அல்லாஹ்வின் பக்கம் அதிகம் நெருங்க வேண்டும் என்பதை இறைவன் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹ் சொல்லுவதாக சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்குவது அவனுக்கு அல்லாஹு தஆலா கடமையாக்கி வைத்திருக்கிற கடமையான வணக்கங்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குகிறான். என்னுடைய அடியான் தொடர்ந்தும் உபரியான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கி கொண்டிருக்கிறான். உபரியான வணக்கங்கள், உபரியான தொழுகைகள், குர்ஆன் ஓதுவது, தான தர்மங்கள், இவைகளை செய்வதனூடாக அடியான் என் பக்கம் நெருங்குகிறான். வமன் தகர்ரப இலைய ஷிப்ரன் தகர்ரப்து மின்ஹு ஸிராஅன். யார் என்னிடத்தில் ஒரு ஜான் அளவு நெருங்கி வருகிறாரோ, அமல் இபாதத்துகளோடு வணக்க வழிபாடுகளோடு என்னிடத்தில் ஒரு ஜான் அளவு யார் நெருங்கி வருகிறாரோ அவரிடத்தில் நான் ஒரு முழம் அளவு நெருங்கி வருகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யார் உபரியான வணக்கங்களினூடாக என்னிடத்தில் ஒரு நடந்து வருகிறாரோ அவரிடத்தில் நான் ஓடி வருகிறேன். எந்த அளவுக்கு நான் அவரோடு மாறிவிடுகிறேன் என்றால், அவன் கேட்கும் காதாக, அவன் பார்க்கும் காதாக, அவன் பிடிக்கும் கையாக நான் அவனிடத்திலே வந்து நிற்கிறேன். அவன் எதை கேட்டாலும் நான் அவனுக்கு கொடுக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புள்ள சோதரர்களே, அப்படியானால் இந்த ரமலானுடைய மாதம் நோன்பு என்கிறது மட்டும்தான் கடமை. நோன்பு மட்டும்தான் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிற வணக்கம். மற்றவைகள் எல்லாமே உபரியான வணக்கங்கள். அந்த உபரியான வணக்கங்களை எங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு செய்து நாம் அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டும். இதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ரமலானுடைய மாதம் எனக்கும் உங்களுக்கும் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிற ஒரு மாதம். இந்த ரமலானுடைய மாதம் எனக்கும் உங்களுக்கும் வணக்க வழிபாடுகளை அதிகம் செய்வதற்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிற ஒரு மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திருமதியிலே வருகிறது, இதா கான அவ்வலு லைலத்தின் மின் ஷஹ்ரி ரமலான். ரமலானுடைய மாதத்தின் முதலாவது இரவு வந்து விட்டால் சுஃபிதத்தி ஷயாத்தீன் வ மரதத்துல் ஜின், அதாவது முரண்டு பிடித்த மரதத்துல் ஜின் என்று சொல்லக்கூடிய முரண்டு பிடித்த ஜின்னினம் அல்லாஹு தஆலா அந்த ஜின்னினத்தை முதலில் அந்த ஷைத்தான்களை இறைவன் விலங்கிட்டு வைக்கிறான். ரமலானுடைய மாதம் முதலாவது இரவிலே அல்லாஹு தஆலா முரண்டு பிடித்த ஷைத்தான்களை இறைவன் விலங்கிட்டு மாட்டி விடுகிறான். வகுல்லிக்க தாபுவாபுன்னார், நரகத்தின் கதவுகள் எல்லாவற்றையுமே மூடி வைத்து விடுகிறான். பலம் யுஃப்தஹ் மின்ஹா பாபுன், அதிலே எந்த ஒரு கதவையும் அல்லாஹு தஆலா திறந்து விடுவதில்லை. வபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னம், சுவர்க்கத்தின் வாயில்கள் எல்லாமே திறக்கப்பட்டு விடுகிறது. பலம் யுக்லக் மின்ஹா பாபுன், அதில் எந்த ஒரு வாயிலும் மூடப்பட்டதாக இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வயுனாதி முனாதின்
ஒரு அழைப்பாளர் வருவாராம். ஒரு அழைப்பாளர் அழைத்து கொண்டே இருக்கிறாராம். யா பாகியல் கைர், நன்மை செய்யக்கூடியவர்களே அக்குபில், இன்னும் நீங்கள் முன்னோக்கி வாருங்கள். நன்மை செய்யக்கூடியவர்களே, நீங்கள் ரமலானுடைய மாதத்தில் இன்னும் இன்னும் நல்லமல்கள் செய்து நீங்கள் முன்னோக்கி வாருங்கள். வயா பாகிய ஷர், பாவம் செய்யக்கூடியவர்களே, அநியாயங்களும் அட்டூழியங்களும் தீமைகளும் செய்யக்கூடியவர்களே அக்குசிர், குறைத்து கொள்ளுங்கள், குறைத்து கொள்ளுங்கள். வலில்லாஹி உத்தகாஉ மினன்னார், அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அதிகமான பேருக்கு அல்லாஹு தஆலா நரகத்தின் விடுதலை கொடுக்கிறான். வதாலிக குல்ல லைலாம், அது ஒவ்வொரு நாள் இரவும் அது நடக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒவ்வொரு நாள் ரமலானுடைய இரவுகளிலும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? யா பாகியல் கைர் அக்பில், நன்மை செய்யக்கூடியவர்களே இன்னும் இன்னும் அமல்கள் செய்து நீங்கள் முன்னோக்கி வாருங்கள். குர்ஆனை ஓதுங்கள், நபிலான வணக்கங்களில் ஈடுபடுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள். இதன் ஊடாக நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வாருங்கள். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நரகத்தின் விடுதலையை கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாள் இரவும் இது நடந்து கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் இந்த ரமலானுடைய மாதம் எங்களுக்கு அமல்களுக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிற மாதம், ஷைத்தானை விலங்கிடப்பட்டு அமல்கள் இலகுவாக்கப்பட்டிருக்கிற ஒரு மாதம், நரகத்தின் வாயில்கள் மூடப்பட்டு சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டு அமல்கள் செய்வதற்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிற மாதம் என்பதையும் நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் தொழுகின்ற அந்த 11 ரக்காத்துக்கள் கொண்ட அந்த இரவு தொழுகை இருக்கிறது, இது வருடம் முழுவதும் நீங்கள் தொழ வேண்டிய வணக்கம் தான். ஆனால் ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் விசேடமாக தொழுகின்ற இந்த வணக்கம் 11 ரக்காத்துக்கள் கொண்ட அந்த இரவு தொழுகை, இதை யார் தொழுகிறாரோ, மன்காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பி, யார் ரமலானுடைய மாதத்தின் இரவுகளில் அந்த 11 ரக்காத்துக்களையும் நின்று வணங்குகிறாரோ, அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விடுகிறது. மன்காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, யார் ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்கின்ற அந்த ஒரு இரவில் நின்று வணங்குகிறாரோ, அந்த 11 ரக்காத்தையும் தொழுகிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அதே போன்று சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மை எதிர்பார்த்து ஈமானோடு நோன்பு நோட்கிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் இந்த ரமலானுடைய மாதத்தை இறைவன் எங்களுக்கு வணக்க வழிபாடுகளுக்கு ஆர்வமூட்டி வணக்க வழிபாடுகளை இலவுபடுத்தி தந்திருக்கிற ஒரு மாதம், அதிகப்படியான நன்மைகளையும் வாரி வழங்குகிற ஒரு மாதம். 11 ரக்காத்துக்கள் என்பது அதிகப்படியான ரக்காத்துக்கள் அல்ல. 11 ரக்காத்துக்கள் என்பது மிகவும் குறைவான எண்ணிக்கை கொண்ட ரக்காத்துக்கள், ஒவ்வொருவருக்கும் முடிந்த அளவுக்கு தொழக்கூடிய ரக்காத்துக்கள். அப்படியானால் நின்று தொழ முடிந்தவர்கள் நின்று தொழுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். முடியாதவர்கள் உட்கார்ந்தேயானும் தொழுவதற்கு நானும் நீங்களும் முயற்சி எடுக்க வேண்டும். பாவ மன்னிப்பு இருக்கிறது, முந்தைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகிற அளவுக்கு அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்னொரு சந்தர்ப்பம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் உம்ரத்து ஃபீ ரமலான், ரமலானுடைய மாதத்தில் யார் உம்ரா செய்கிறாரோ, ரமலானுடைய மாதத்தில் யார் உம்ரா செய்கிறாரோ, அது தஅதிலு ஹஜ்ஜன், அது ஹஜ்ஜுக்கு சமன். ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றியதற்கு சமன் ரமலானுடைய மாதத்தில் ஒரு உம்ரா செய்வது. இன்னொரு அறிவிப்பிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னோடு ஹஜ்ஜு செய்வதற்கு சமன். அதாவது ரமலானுடைய மாதத்தில் உம்ரா செய்தால் நபிகளாரோடு ஹஜ்ஜு செய்த நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகளையும் நாம் சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களுக்கு மிகவும் இலகுவான ஒரு வணக்கம் என்ன தெரியுமா? உலகுவான ஒரு வணக்கம் என்ன தெரியுமா? குர்ஆனை ஓதுவது. இது சிரமமான ஒரு காரியம் அல்ல. குர்ஆன் ஓதுவது என்பது மிகவும் மிகவும் இலகுவான ஒரு வணக்கம். அப்படியானால் எத்தனை ஓதி இருக்கிறோம் என்பதை நான் நீங்களும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனை கற்றுத் தந்திருக்கிறான், எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனை ஓதுவதற்கு சொல்லித் தந்திருக்கிறான், படித்து தந்திருக்கிறான். அந்த குர்ஆனை நாம் ஓதாது விட்டால், அந்த குர்ஆனை நானும் நீங்களும் ஓதாது விட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், என்னை 2 வானவர்கள் அழைத்து சென்றார்கள். பல காட்சிகள் எனக்கு காட்டப்பட்டது. அதில் ஒரு காட்சி என்ன தெரியுமா? ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார்.
அவருடைய கையிலே ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் இருந்தது. ஒரு மனிதர் மல்லாக்க படுத்துக் கொண்டிருந்தார். வானத்தை பார்த்த வண்ணம் அவர் படுத்துக் கொண்டிருந்தார். அந்த நின்று கொண்டிருக்கிற மனிதருடைய கையிலும் மிகப்பெரிய ஒரு பாறாங்கல் இருந்தது. அந்த பாறாங்கல்லை தூக்கி படுத்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதருடைய தலையிலே ஓங்கி போடப்படுகிறது. தலை சுக்குநூறாகி விடுகிறது. கல்லு விரண்டோடுகிறது. அப்படியே அந்த மனிதர் கல்லை சென்று எடுத்து வந்து பார்க்கிற பொழுது சுக்குநூறாக்கப்பட்ட தலை மீண்டும் உருவெடுத்திருக்கிறது. மீண்டும் அவருடைய தலையிலே அந்த பாறாங்கல்லு போடப்படுகிறது. தலை சுக்குநூறாக்கப்படுகிறது. மீண்டும் கல்லு விரண்டோடுகிறது. இப்படியே அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், யார் இவர்கள், ஏன் இப்படியான ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 2 வானவர்களிடத்திலும் கேட்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நடங்கள் நடங்கள் என்று பல காட்சிகளை காட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒவ்வொரு காட்சிகளுக்கும் விளக்கம் கொடுக்கிறார்கள். அதிலே ஒன்று, இந்த தலை சுக்குநூறாக்கப்பட்டது. இவரை குறித்து அந்த மலக்குமார்கள் இருவரும் விளக்கம் கொடுக்கிறார்கள். என்ன தெரியுமா, இந்த தலை சுக்குநூறாக்கப்பட்ட மனிதர் என்ன தெரியுமா செய்தார்? அவருக்கு அல்லாஹு தாலா அல்லமஹுல் குர்ஆன் அல்லாஹு தாலா அவனுக்கு குர்ஆனை ஓத கற்றுக் கொடுத்திருந்தான். அல்லாஹு தாலா அவனுக்கு குர்ஆனை ஓத கற்றுக் கொடுத்திருந்தான். ஃபனாம அன்ஹு பில்லைல், அவன் ராவையில அதை ஓதாம தூங்கினான். இரவைக்கு குர்ஆனை ஓதாமல் இரவில் அவன் தூக்கத்திலே கழித்து விட்டான். லம் யஅமல் ஃபீஹி பின்னஹார், பகலில் அந்த குர்ஆனை கொண்டு அமல் செய்யாதவன் அவனுக்குத்தான் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றார்கள். அல்லாஹ் குர்ஆனை கற்றுக் கொடுக்க ஓத தெரிந்திருந்தும் இரவில் ஓதாதவன், பகலில் அதை கொண்டு அமல் செய்யாதவன், அவனுக்கு தண்டனை பாறாங்கல்லினால் தலை சுக்குநூறாக்கப்படும். சொல்லிவிட்டு அந்த மலக்குமார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யுஃஅலு பிஹி இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் இந்த தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்றார்கள். மறுமை நாள் வரைக்கும் அந்த தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படியானால் இது எங்கே? மௌத்தா போனதுல மண்ணறையிலிருந்து கொடுக்கப்படுகிற தண்டனை. குர்ஆனை இரவில் ஓதாது விட்டால், அப்படியானால் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை குர்ஆனுடைய மாதமாக சொல்லி அந்த குர்ஆனுடைய மாதத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால், நாங்கள் இதை பயன்படுத்தாது விட்டால் மண்ணறையில் எம்முடைய மண்ணறை நிம்மதியாக எம்மை உறங்க வைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்குமே ஓத தெரியாது என்றவர்கள் யாரும் இல்லை என்று இருக்கிறோம் என்று சொன்னால், நீங்களும் மரணித்து விட்டால் நிலை என்ன என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்படியானால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நானும் நீங்களும் அதிகமாக இபாதத்துகள் செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். எங்களுடைய சக்திக்கு ஏற்ப நாங்கள் அமல்களை செய்ய வேண்டும். அதே நேரம் குர்ஆனை ஓதுவது என்பது சிரமமான ஒரு காரியம் அல்ல. நாங்கள் பொடுபோக்கோடு குர்ஆனை ஓதாமல் அப்படியே விட்டுவிட்டால், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ICC 2020 வேர்ல்ட் கப் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அதை பார்க்க உனக்கு நேரம் இருக்கிறது என்றால், அதை பார்க்க முதுகு கடுக்க கண் கடுக்க போனை பார்த்து கொண்டிருக்க முடியுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு உன் நேரம் இடம் கொடுக்காது விட்டால் நிச்சயமாக மண்ணறையை பயந்து கொள். மண்ணறையில் இந்த தண்டனை இருக்கிறது, குர்ஆன் ஓதாததற்கு தண்டனை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா என்னை உங்களையும் பாதுகாப்பானாக. குர்ஆனை ஓதி இந்த ரமலானை அழகான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் சக்தியை தந்தருவானாக. வாக்குலு கோலிஹாத வஸ்தக பிறகு நவல போகிறேன்.